श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिज्ञं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 26/1/2025 முதல் 1/2/2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். கருணா சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யான் தாதுமரிகசி. உலகத்தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த வாரத்தில் நவகிரக நிலைகளில் குரு பகவான் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். இந்த வக்ரகதியிலே குரு பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கும் சரி, அதே போல இன்றைய காலகட்டங்களில் கிரகங்கள் நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது என்று விண்ணியல் ஆய்வாளர்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாம் சிந்திக்கக்கூடிய தருவாயில இந்த நேர்கோட்டு அமைப்புகள் ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் கலந்து இந்த வாரம் எந்தெந்த பக்த கொடிகளுக்கு எந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்க போகின்றது என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை நாம் சிந்திக்க போறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள், குறிப்பாக இந்த இளைஞர்கள் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. மாணவ செல்வங்கள் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள், குரு பகவானுடைய அனுகிரகம் என்ற ஒரு அருமையான வாய்ப்பு, பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வாய்ப்புகளை திட்டமிடுங்கள். மே மாதம் 2025 வரை இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பிரத்யட்சமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே நீங்கள் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதிர்கால திட்டங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள், வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. ஆன்மீக ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் கிரகங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது உயரிய சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடைய பக்த கொடிகளுக்கு உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது.
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்களுடைய அன்பு, ஆதரவு, உதவிகள் கிடைக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள். சில சமயங்களில் சில பக்தர்களுக்கு கையில் கேஷ் இருந்துகிட்டே இருக்கும். சில பக்த கொடிகளுக்கு கோடீஸ்வரராக இருந்தாலும் கையில் கேஷ் இருக்காது. இன்றைய காலத்தில் எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் லாபஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது கையில் கேஷ் ஃப்ளோ தாராளமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. இந்த வார்த்தையை பக்த கொடிகள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். சில சமயங்களில் சில செயல்களை செஞ்சு முடிச்சுட்டு இந்த காரியத்தை நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு நம்மை நாமே வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் சிந்திக்கலாம். அதே சமயத்தில் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பார் அப்படின்னு சிந்தித்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இப்போ ரிஷபராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு நீங்கள் எதையும் சாதுரியமாக செயல்படுத்தி பல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்பட போகிறது. உங்களது குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள் உங்களை பாராட்டுவார்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அலுவலகங்கள் செல்லும் பொழுது வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சீர் செய்து ஒரு புதிய சூழ்நிலைகளில் வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சில பக்த கோடிகளுக்கு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும்பொழுது பொருளாதாரத்தில் அதிர்ஷ்டங்கள் நாடி வரும். எதிர்பாராத விதத்தில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சில சமயங்களில் குழந்தைகள் கூடுதலாக கல்வி பயின்றாலோ அல்லது கல்லூரிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்தால் பெற்றோர்கள் அவர்களிடத்திலே பேச பயப்படுகிறார்கள். இந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களது குழந்தைகள் எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு உயரிய அந்தஸ்தை பெற்றாலும் குழந்தைகள் உங்களுக்கு, அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டில்லிக்கு மன்னனானாலும் தாய்க்கு குழந்தைதான் என்ற ஒரு பழமொழி காணப்படுறது. அந்த வகையில் குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். சப்தமஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது கடுமையான வேலை பலுக்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில பக்த கோடிகள்
எல்லா வேலைகளையும் தாமே பார்க்க வேண்டும் என்று சிந்தித்து வருகிறார்கள். குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, எந்தெந்த வேலைகளை யாரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் சிந்திக்கும் பொழுது வேலை கடுமைகளில் இருந்து சிறிய மாற்றங்களை நீங்கள் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே கூடுதல் பொறுப்புகள் ஏற்பட்டாலும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பாடங்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. சப்தம தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பணியாற்றக்கூடிய இடங்களில் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ராகு பகவானை வழிபடுவது, அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது, அட்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது, முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் எழலாம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். அவர் அஷ்டமஸ்தானத்தை கடப்பது என்பது அனுகூல பலன்களை கொடுக்குமா என்ற ஒரு வினா எழுகின்றது. உங்களது ராசிக்கு சதுர்லாப ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பு. முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கேஷ் டிரான்சாக்ஷனை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் ரீதியான செலவுகள் செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை, மிகவும் எச்சரிக்கை தேவை. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். கடந்த காலத்திலே கடந்த சில மாதங்களாக கடந்த சில வாரங்களாக பலவிதமான எதிர்நீச்சலை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்திலே அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்ற போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உங்களது வாழ்க்கையை ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் திட்டமிடுங்கள். ஒவ்வொரு மணித்துளிகளையும் எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். சதுர் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது எதிர்கால லாபங்கள் ரீதியான முயற்சிகளை செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் காணப்படுகின்றது. ஆகையினாலே
ஒவ்வொரு வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எவ்வாறு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், எவ்வாறு நேர நிர்வாகத்தை திட்டமிடுகின்றார்கள், அவர்களது வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்பவைகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஆராய்ச்சி செய்து அவ்வாறு நீங்களும் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களது முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது எதிர்பார்ப்பு சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களில் குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். அஷ்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும் பொழுது வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். கோப தாபங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமும் தெளிவான சிந்தனையும் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சதுசப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது சாதனை ஆற்றல் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் உங்களோடு கோப தாபங்கள் இருந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நட்புக்கரம் நீட்டி உங்களை நாடி வருவார்கள். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். பணிநிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதில் பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான கவலைகள் காணப்படுறது. அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நாணமேடு சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் எடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் தைமாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கலைமாமணி பைரவ குருஜி முத்துக்குருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகிருஷ்ண பைரவர் ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்று பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், இளநீர், பல வகை பழங்கள், நவதானியங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும், ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலசாபிஷேகமும், பைரவருக்கு தேனும் வெண்கடுகும், ஹோமத்துடன் தேனும் மாதுளம் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரம், தாமரை மாலையும் சாற்றி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குறிச்சி கலைமாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார். स्वामिने नमः नमः नमो नमः स्वर्णाविष्णुभैरव स्वामिने नमो नमः पुष्करदीपं दर्शयामि अग्निः तमेव भाङ्गमनुवादि सर्वं तस्य
रक्तं विभाति स्वर्णार्णभैरवस्वामिने नमः दिव्यदीपं दर्शयामि எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு சரியான விகிதத்தில் உங்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக மாணவ செல்வங்கள், கல்வியில் ஆர்வமே இல்லை, நான் டியூஷனுக்கு போனால் அங்கே நேரம் ரொம்ப வேஸ்ட் ஆகிறது, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எந்த ஆசிரியர்களும் நடத்துறதில்லை. இன்னைக்கு காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் மனதில் பலவிதமான தாக்கங்கள் காணப்படுறது. அவர்கள் எதை நடத்துகிறார்களோ அதை மாணவர்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது என்று மாணவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு என்ன தேவை, எந்த பாடம் தேவை, அந்த பாடத்தை எப்படி நடத்துவது என்று சிந்திக்காமல் பல கல்வி நிறுவனங்களில் மாணவ செல்வங்களுக்கு அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பலமுறை வகுப்புகளில் நடத்துவதையும் தெரியாத விஷயங்களை சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு தாபம் மாணவ செல்வங்களுடைய ஆழ் மனதிலே காணப்படுறது. அதை போல இருக்கக்கூடிய தாபங்கள், எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது ராசியின் நாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். அறிவுபூர்வமான உங்களது சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது அறிவாற்றலுக்கு நேற்று வரை அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற தாபம் என்ற கவலைகள் மனதை விட்டு நீங்கி உங்களது கல்வி திறனுக்கு பாதுகாப்புகளோடு பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு 3-6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது ஸ்தானத்தை கடந்து வந்தாலும் 1-8க்கு அதிபதி 5வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது செயல்பாடுகளில் சின்ன சின்ன தயக்கங்கள், சின்ன சின்ன தடைகள் காணப்பட்டாலும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தில் சதுர் பஞ்சமஸ்தானாதிபதியோடு காணப்படும் பொழுது உங்களது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது 8-11க்கு உடைய புத பகவான் 3வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்தை கடந்து வருவது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மாணவர்களுடைய தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கல்வி அரங்குகளை அமைப்பதற்கும் கல்வி கூடங்களில் உங்களது திறமைகளை நிலைநாட்டுவதற்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு 7-12க்கு அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய காலகட்டங்களில் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான வேலை வாய்ப்புகள் கடமைகள் எவ்வளவு இருந்தாலும் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது.
பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது குழந்தைகள் மூலமாக தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய காலங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்தாலும் தன முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2, 3க்கு அதிபதி 3வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் குரு பகவானை ஆசிரியிப்பது, வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர்லாப ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் கடந்து முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை. சில சமயங்களில் நல்ல வாய்ப்புகள் எதிரில் இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் மனநிலை இருக்கும். சில சமயங்களில் உடலில் அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும். அந்த சமயத்தில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? கிரகங்களுடைய அனுகூலங்கள் வலுவாக இருக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது 3, 12க்கு அதிபதி 5வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பலவிதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நாடி வரும். குறிப்பாக மகர ராசி சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அனுகூலமான வாரமாக அமைய போகிறது. சதுர் லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது இந்த வாரத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளையும் நமது கண் மூலமாக பார்க்க முடியும் என்ற தகவல்களையும் அருகில் இருக்கக்கூடிய விண் ஆய்வு கூடங்களில் டெலாஸ்கோப் மூலம் கிரகங்களை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்புகளை எல்லாம் பக்த கோடிகள் பார்த்து பயன்பெறும் பொழுது அன்றைய காலகட்டங்களில் நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகளும் இன்றைய விஞ்ஞான ரீதியாக நடைமுறை நிகழ்ச்சிகளையும் நாம் பிரத்யட்சமாக உணர முடிகின்றது. இந்த கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் கோச்சார கிரக அமைப்புகளில் எவ்வாறெல்லாம் சிந்திக்கின்றோமோ அதே அமைப்புகளை நாம் டெலாஸ்கோப் மூலம் கிரகங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளை விஞ்ஞானிகள் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு நல்ல சிந்தனைகளை தூண்டுகின்றது. வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்த கொடிகள் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி உங்களது ராசியிலேயே கடந்து வருகின்றார். உங்களது ராசியில சுகஸ்தானாதிபதி கடந்து வரும் பொழுது சுகமான சூழ்நிலைகள் தோன்றலாம். நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது.
கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியிலே சதுர்பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் அவரவர்களது ஜனனகால ஜாதகம் ரீதியான பொருளாதார முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி குடும்பஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இளைஞர்கள் உங்களது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசியின் பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர்சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர்சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. போட்டித் தேர்வுகளை சிந்திக்கக்கூடிய IAS எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகளை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நாடி ஓடி வரப்போகிறது. மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதுக்குள்ள பலவிதமான சந்தேகங்கள் தோன்றுகின்றது, குழப்பங்கள் தோன்றுகின்றது, பயங்கள் தோன்றுகின்றது. சந்தேகம், குழப்பம், பயம் இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.